ஹாய், குட் மார்னிங் சென்னை. பாருங்கள், இதான் கோதரம் கோவில். இது வெஸ்ட்மம் கேஆர் கோயில் ஸ்ட்ரீட்டு. ஏர்லி மார்னிங்கு இது எங்கே பார்த்தா மரம் அழகாக இருக்கும். ஏரியா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா பழைய காலத்து வீட்டெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். ஸோ காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு கல்யாண மண்டபம். சூப்பராக அழகாக இருக்கும். நிறைய மரங்களோட நல்லா பார்க்கிங் ஸ்பேஸோட இங்கே நிறையா ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. இதெல்லாம் அந்த காலத்து வீடு. இன்னும் அப்படியே இது பராமரிக்காமல் இருக்கிறாங்க. எல்லாம் மரம்லாம் இருக்கும். ஸோ இந்த கோதரம் ஏரியா ஒட்டி ஒரு ரோடு உள்ளே போவோம். உள்ளே போனால் ஒரு குளம் பார்க்கலாம். அங்கே வாக்கிங்லாம் போக்காங்க. ஸோ அந்த குளத்தை நான் காட்டுறேன். நான் சொன்னல அந்த ரோட்லேருந்து வந்து ஒரு குளம் தெரியும். இங்கே எல்லாம் வாக்கிங்லாம் போவாங்க. நல்ல இயற்கையாக இருக்கும். ஸோ அது மெயின் இன்ட்ரெஸ்ட் அந்த சைடு பார்க்கலாம். மக்கள்லாம் வாக்கிங் போகிறது. ஸோ ஜஸ்ட் நான் பேக் சைட் ஆஃப் த பார்க் சைடு வந்துருக்கிறேன். இது ஒரு வேலை பராமரிப்பாக வந்தாங்க. இப்போ அப்போ ஒருத்தர ஆட்சியில் எடுத்து ரெடி பண்ணி செட் பண்ணியிருக்கிறாங்க. மானியான மக்கள்லாம் பார்த்துருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தா எங்கே பார்த்தா மரமாக இருக்கும். இப்போ புதுசாக ஃப்ளாட் கட்டுறன்னு சொல்லிட்டு எல்லாமே மரத்தை வெட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கிணறு மரத்தை எல்லாத்தையும் வெட்டுறாங்க. ஸோ ஃப்ளாட்டை கட்டுறவங்க ஒரே ஒரு ரிக்வஸ்ட், கிணறு வச்சு கட்டுங்க. அதுதான் நல்லது. நான் பின்னாடி தண்ணி பிரச்சனை ஆகும். நான் 7 வருஷத்துக்கு 10 வருஷம் இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் காட்ட குளம் வந்த உடனே தான் இங்கே தண்ணி பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. நான் சொல்ல அந்த காலத்து வீடு இங்கே நிறைய அந்த காலத்து வீடு இருக்கும். எல்லாம் அந்த காலத்து வந்து ஐயரை இருந்தாங்க. இப்போ எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. பாருங்கள் பழைய வீடெல்லாம். இப்போ இவங்களாம் காலி பண்ணி வெளியூர் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இதெல்லாம் அந்த காலத்து வீடு பாருங்கள். அப்போ கோயில் இடமா இருந்துடும். நீங்கள் அங்கங்கே சந்து புந்துலாம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மரம்லாம் தெரியும். எல்லாம் அந்த காலத்து இடம். அப்படியே அந்த சைட் போனால் குளமும் தெரியும் உங்களுக்கு. பாலடைஞ்ச வீடுலாம் நிறைய இருக்கும் இந்த ஏரியாவில். சின்ன சின்ன உள்ள அப்புறம் ஃப்ளாட்ஸ்லாம் உள்ளே வரும். இது கோதமரம் ஏரியாவோட மாடு மொட்டை மண்டலேருந்து இடத்த எப்படின்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா கோபுரம் தெரியும். இது வந்து சிவன் கோயிலோட கோபுரம். ஆனால் அதுதான் அப்படியே பாருங்க ஏரி நல்லா இருக்கும். வேற மாதிரி இருக்கும் இயற்கையாக. எங்கே பார்த்தாலும் மரமாக நீங்கள் பார்ப்பீங்க. அப்படியே அந்த மரத்தை தாண்டி பார்த்தா அந்த குளம் காட்டினாலும் அந்த குளம் தெரியும். பச்சை பசே இப்போ என்னென்னா ஃப்ளாட்னு பேர் சொல்லி எல்லாமே மரத்தை வெட்டிட்டு இருக்கிறோம். ஸோ அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த இதோட 3 மடங்கு இருந்தால் மரம் எல்லாமே இந்த அற்புதமாக இருக்கும். இங்கே எல்லாத்துக்கும் வழி இருக்குது. இந்த ஏரியாவிலேருந்து வெஸ்ட் மாம்பலம் ஸ்டேஷன் 2 நிமிஷம், பஸ் டிப்போ 5 நிமிஷம்.